ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருக்குள் நாம் இருக்கிற சந்தோஷத்தை வார்த்தைகளால் என்ன செய்ய முடியாது, விவரிக்கவே முடியாது. அல்லேலூயா. நாம் எல்லாரும் இன்னைக்கு மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்மஸை இந்த மந்த் ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ணி இதற்காகவே சிறப்பான ஆயத்தங்களோடு இன்னைக்கு இந்த அதிகாலையில் வந்து அவருடைய சமூகத்தில் பாடி ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கும்போது அவங்க எல்லாருமே சந்தோஷத்தோடு ஆலயங்களுக்கு சென்று கர்த்தரை என்ன செய்கிறாங்க, ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இது நம்முடைய மனதிற்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் இதை காட்டிலும் பல மடங்கான கூட்ட மக்கள் இப்படி கிறிஸ்மஸை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கிறிஸ்மஸை தவற விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கும் நான் என்னுடைய செய்தியில் 3 வகையான சூழ்நிலையில தவற விட்டவர்களை குறித்த காரியத்தை நான் சொல்லி அதில் நான் ஒரு ஆளாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கிறிஸ்மஸை மிஸ் பண்ணுற ஒரு ஆளாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரியலாக இதனுடைய மீனிங் என்னன்னா, என் உள்ளத்தில் இயேசு பிறக்கிறத அல்லது பிறந்து என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறத என் லைஃப்பில் நான் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸை மிஸ் பண்ண அவங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். ஆகவே நாம் இதிலிருந்து சில பாடங்களை இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், அனுபவபூர்வமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். சத்திரத்திலே அவங்களுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. அப்போ சத்திரம் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு புரிகிற மாதிரி சொல்றதுக்கு நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன், லாட்ஜ். அப்படி வச்சுக்கலாமா, லாட்ஜ். இன்றைக்கி நம்ம எங்கேயா வெளியூர் போகிறோம் ட்ராவலுக்கு, அப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணணும், நம்மளை தங்க வைக்கிறதுக்கு அவங்க எங்கே ஏற்பாடு பண்ணுறாங்க, லாட்ஜில், ரெஸ்டாரண்ட், அதில் இப்போ ஹோட்டல் வசதியோடு என்ன செய்திப்போம் நவீன நாட்களில் இருக்குது. சரியா? இந்த மாதிரி ஏசப்பாவுடைய பெற்றோர் கிறிஸ்மஸை எதிர்நோக்கிட்டு இருக்கிற அந்த நாட்களில் அவங்களுக்கு தெரியாது இந்த பேபி இன்னும் பிறக்க போகுது அப்படின்னு. ஆனால் பிரசவம் நேரிட போகிற அந்த நாட்கள், அப்போ சத்திரத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சத்திரக்காரன் நினைச்சிடான், இங்கே உங்களுக்கு ரூம் இல்லைன்னு அவங்களை அனுப்பிட்டான். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவங்க எதற்கு இப்போ இந்த இடத்துல தங்கணும்னு இப்போ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, பிரசவம் சம்பவிக்க போகிறது, குழந்தை இப்போ பெற்றெடுக்க போகிற அந்த ஃபைனல் மொமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இயேசு இந்த பூமியில் இப்போ என்ன செய்ய போறாரு, பிறக்க போகிறார். இதெல்லாம் 700 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் துல்லியமா நிறைவேற போகிற ஒரு காரியம். அல்லேலூயா. எங்கேயோ இருந்தவங்களை ஆண்டவர் இப்ப மூவ் பண்ணி முதலாம் குடிமதிப்பு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு இப்ப டிராவல் பண்ண வைத்து நிறை மாதத்தில் கடினமான ஒரு பிரயாணம், நீண்ட தூர பிரயாணம். அப்படி என்ட்ரு ஆகும்போது பெத்லகேம்ல தான் அவர் பிறப்பார். கரெக்டாக அந்த சிட்டிக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க, அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. இப்போ பிரசவம் சமீபமாக இருக்கும்போது சத்திரக்காரன் நினைச்சிட்டான், நம்ம லாட்ஜிக்கு வழக்கம் போல வர்ற எல்லார போல தான் இவங்களும் ஒரு ஆளு. அல்லேலூயா. ஒருவேளை ஓனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது மேனேஜர். இப்போ ஹோட்டல்ஸ்லாம் ரூம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மேனேஜர்ஸ் என்ன செய்கிறாங்க, இருப்பாங்க, ரிசப்ஷனில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் நம்ம போய் கேட்கணும். அப்போ அந்த பொறுப்பாளர், அப்போ ஓனரையும் நம்ம எடுத்துக்கிடலாம், அல்லது அதற்கு பொறுப்பாய் நியமிக்கப்பட்ட நபரை என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு இங்கே தங்குறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்களாம், சத்திரத்தில் அவங்களுக்கு இடம் இல்லாததுனால பிள்ளைய துணிகளில் சுற்றி முன்னணையில் என்ன செஞ்சாங்க. அல்லேலூயா. குளிர்ந்த காலம், இந்த குழந்தைய கையில் வச்சுட்டு எங்க ஸ்டே பண்றதுன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்ப இவங்க நினைச்சிட்டா இவங்க யாரோ ஒரு கப்பல் ஏதோ ஒரு குழந்தைய கையில் என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இவங்க விஐபியும் கிடையாது, விவிஐபியும் கிடையாது, இவங்கள்ட்ட எந்த ரெஃபரன்ஸ் லெட்டரும் கிடையாது, இவங்களுக்கு யாரும் ரெக்கமெண்ட் என்ன செய்யல, பண்ணல.
இப்படி ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லி நமக்கு யாரும் எந்த தகவல் என்ன செய்யல, கொடுக்கல. அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, இவங்களுக்கு இடம் இல்லைன்னு சாதாரணமாக சொல்லி அனுப்பிட்டார். ஒருவேளை இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீ யோசிச்சீங்கன்னா நான் சொல்லுவேன், அறியாமை. யாரு இது? அந்த கையில் இருக்கிற பேபி யாரு? இந்த பெற்றோர் யாரு? இந்த லேடி யாரு? ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அல்லேலூயா, தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றவள், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் நிறைவேறுதலுக்காகவே ஆயத்தம் செய்யப்பட்டவள், அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர்களுக்கு இங்க ரூம் இல்லை அப்படின்னா, இடம் இல்லைன்னா, அதனால பாருங்க, இந்த மனிதன், அந்த ஓனர் அல்லது மேனேஜர் இந்த கிறிஸ்மஸை மிஸ் பண்ணிட்டான், அல்லேலூயா. அறியாமை. ஒருவேளை இதுவும் காரணமா இருந்திருக்கலாம். அன்னைக்கு குடிமதிப்பு எழுதப்படுகிற நாட்களா இருக்கிறதுனால வெளி ஊர்களில் இருந்த எல்லாரும் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு வந்ததுனால நிறைய கூட்டம் மோதிட்டு இருந்திருக்கலாம். ரொம்ப பிஸியா அவர் என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். அவங்கள உட்கார வச்சு நீங்க யாரு, எங்க இருந்து வாரீங்க அப்படின்லாம் விசாரிக்கிறதற்கு அவனுக்கு டைம் இல்லை. பிகாஸ் he was so busy. தன்னுடைய வேலையில் அவர் எப்படி இருக்கிறாரு, பிஸியா இருக்கிறார். ரூம்லாம் இல்லம்மா போமா அப்படின்ட்டு அந்த பார்த்து அவங்கள பேசுறதுக்கே விரும்பாத ஒரு நபராய், அல்லது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அவனுக்கு நேரம் இல்லாம கூட இவங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு காரணமா இருந்திருக்கலாம், அல்லேலூயா. இன்னைக்கும் கிறிஸ்மஸை மிஸ் பண்ற திரள் கூட்ட ஜனம் என்ன காரணத்தினால அவங்க மிஸ் பண்றாங்க அப்படின்னா அறியாமை தான், அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியல why they are celebrate Christmas. இயேசுவின் பிறப்பை ஏன் இந்த கிறிஸ்தவர்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் என்று இன்னைக்கு வெளியில இருக்கிற நிறைய பேருக்கு தெரியல. காரணம் அறியாமை. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இயேசுங்கிற ஒருத்தர் அது டிசம்பர் 25 தான் பிறந்தாரா, அவர் என்ன நம்ம நாட்டிலேயே பிறந்தாரு, அவர் என்ன நம்ம ஊருக்காரரா, அவர் என்ன நம்ம நாட்டுக்காரரா, அதெல்லாம் வெளிநாட்டு கடவுள். அவருக்கும் நமக்கு என்ன கிடையாது சம்பந்தம். நமக்கு முன்னோர்கள் மூலமாய் அறிமுகம் செய்யப்பட்ட கடவுள்கள் உண்டு. நமக்கென்று சிறப்பு வழிபாட்டிற்கான வழிகள் ஏற்கனவே நிறைய இருக்கும்போது இவர் யாரோ ஒருவர் என்று அவர்கள் நினைத்து இன்னைக்கு அறியாமையில் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த கிறிஸ்மஸ் என்ன செய்யறாங்க, மிஸ் பண்றாங்க. அப்ப உண்மையிலேயே தேவனை குறித்த அறிவு அது ரொம்ப முக்கியம். ஆண்டவரை குறித்த ஒரு தெளிவான சிந்தை கிருபையா நமக்கு கிடைத்திருக்கிறது. நாமும் இதை போல கிறிஸ்தவ பின்னணியத்தில் பிறந்த நிறைய பேர் இன்னைக்கு இந்த வார்த்தை நீங்க கேட்கல. கிறிஸ்தவ பின்னணியத்தில் பிறக்காதவர்களாகத்தான் நாம இருந்தோம், அல்லேலூயா. ஆனா நம்முடைய வாழ்வில் இயேசு உங்களுக்காகத்தான் பிறந்தார் என்று அறிவிக்கப்பட்ட போது, அல்லது இயேசுவின் நற்செய்தி நமக்கு அறிமுகம் செய்யப்பட்ட போது, ஆண்டவர் நம்முடைய அறியாமையை அகற்றினார், நம்முடைய மன இருளை நீக்கினார், நம்முடைய கண்களை அவர் திறந்தார். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள கிருபை பாராட்டினார், அல்லேலூயா. அதனால தான் நாம இப்ப கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சிலர் கிறிஸ்மஸை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் இக்னரன்ஸ், அல்லேலூயா. அப்ப மிஸ் பண்றவங்களை நீங்க பார்க்கும்போது அவர்களுடைய அறியாமையில் அவர்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்களும் நானும் உதவியா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தெரியாததை தெரியப்படுத்துறதுல தப்பு இல்லை, அறியாததை அறிவிக்கிறதுல தப்பு இல்லை, புரியாததை புரிய வைக்கிறதுல தப்பு இல்லை, அல்லேலூயா. உங்களுக்கு இந்த இயேசுவை குறித்த அறிவு எப்படி இருக்கிறதோ, நீங்கள் எந்த அளவிற்கு இந்த இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறீர்களோ, இவைகளை நீங்கள் மற்றவர்களோடு அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் எளிமையாக அறிவிப்பீர்களானால் நிச்சயம் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுடைய அறியாமை என்கிற இருளை அகற்றி அடைக்கப்பட்ட அவர்களுடைய கண்களை திறந்து நம்மை போல அவர்களும் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண கர்த்தர் கிருபை தருவார். ஸ்கூல்ஸில் படிக்கும்போது, காலேஜஸில் படிக்கும்போது, கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸோட பழகிறதுனால, கிறிஸ்தவ ஃபேமிலிஸோட அவங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கிறதுனால இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், அல்லேலூயா. இயேசு ஒரு நல்ல கடவுள்யா. நீங்கள் கோயில் போனீங்கன்னா எனக்காக என்ன செஞ்சுக்கோங்க, வேண்டுதல் பண்ணிக்கோங்க. இந்த காணிக்கையும் உங்கள் பாஸ்டர்கிட்ட கொடுத்து எனக்காக என்ன செஞ்சுங்க, ஜெபம் பண்ண சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி சொல்றதுக்கும் சில ஆட்கள்லாம் என்ன செய்யறாங்க. ஆனா
அவங்களும் இன்னைக்கு மிஸ் பண்றாங்க. why? because they are very busy. அவங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க? பிஸியா இருக்கிறனால மிஸ் பண்றாங்க. அவங்களுக்கு நம்மை போல இப்படி செலிப்ரேட் பண்றதுக்கு காலையில எழுந்து ஆயத்தப்பட்டு ஆலயத்துக்கு வர்றதுக்குலாம் என்ன இல்லை, அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்களுக்கு அவங்களுடைய வேலைகள் தான் முக்கியம், அவங்களுடைய காரியம் தான் முக்கியம். அதனால என்னதான் நம்மள்ட்ட பழகினாலும், என்னதான் நம்ம மேல அன்பா இருந்தாலும், நம்ம சொல்றத அல்லேலூயா நம்ம செய்யறதெல்லாம் அவங்க பார்த்தாலும் கேட்டாலும் அவங்க எப்படி இருக்காங்க? பிஸியா இருக்கிறதுனால தான் அவங்களால இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண முடியல. அவங்க இன்னைக்கு கிறிஸ்மஸ் என்ன செய்யறாங்க? மிஸ் பண்றாங்க. தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஒரு நபர் கிறிஸ்மஸை மிஸ் பண்றாங்க அப்படின்னா அறியாமையினால அல்லது அவங்க தங்களுடைய அலுவல்களிலே அவங்க பிஸியா இருக்கிறதுனால. பாருங்க, இந்த சத்திரக்காரன் இடம் இல்லைன்னு சொன்னதுனால பிள்ளைய துணிகளில் சுற்றி அந்த பிள்ளையோடு எங்க போயிட்டாங்க? முன்னணையில் போய் கிடத்திட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அட்லீஸ்ட் ஒரு மனிதாபிமானத்தோடு அல்லது அந்த பச்சை பிள்ளைய இந்த குளிர்ந்த காலத்துல இவங்க எங்க கொண்டு போவாங்க? அவன் மனசு வச்சிருந்தா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல கண்டிப்பா ரூம்ஸ் இருக்கும். ஹவுஸ் ஃபுல்லுன்னு போர்டு போட்டிருந்தாலும் யார் மனசு வச்சா ரூம் இருக்கும்? அந்த மேனேஜர் மனசு வச்சா ரூம் இருக்கும். அவங்க அதுக்குன்னே சில ரூம்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க? வச்சிருந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். ஒருவேளை உண்மையிலேயே எல்லாமே ஃபுல்லா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அல்லேலூயா. அப்ப அவனாவது தன்னுடைய ரூம் என்ன செஞ்சிருக்கணும்? கொடுத்திருந்திருக்கணும். ஆனா அவன் என்ன செய்யல? கொடுக்கல. இப்போ ஒரு விஐபி வந்துட்டாரு, அந்த ஊர்ல மிக முக்கியமான ஒரு ஆள் வந்துட்டாரு. அவர்கிட்ட இந்த வார்த்தை அந்த ரூம் மேனேஜர் சொல்லியிருப்பாரா? இல்ல. விஐபி வந்திருந்தார் அப்படின்னா, முக்கியமான நபர் வந்திருந்தார்னா அவர் யோசிச்சு பார்ப்பாரு, யாரை வெளியே தள்ளிட்டு இவங்களை உள்ள வைக்கலாம் முயற்சி பண்ணுவாரா? பண்ண மாட்டாரா? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆனா பாருங்க, இந்த மனுஷன் அப்படி மனசை என்ன செய்யல? வைக்கவில்லை. அப்ப பாருங்க, கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்றதுக்கு ஆண்டவர் எவரையும் கட்டாயப்படுத்துகிறது இல்லை, யாரையும் ஆண்டவர் பலவந்தம் பண்றதில்லை. சாய்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துட்டாரு. உனக்கு என்ன தேவையோ நீ தேர்வு செய். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த சத்திரக்காரன் அவனுடைய அந்த மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல அவன் தன்னை மறந்துட்டான். அந்த தேர்வு செய்யற அந்த காரியத்தில் ஃபெயிலியர் ஆயிட்டான். அவன் அந்த பச்சை பிள்ளையோட, அதுவும் புதுசா டெலிவரி ஆயிருந்தா அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருப்பாங்க தெரியும், எவ்வளோ வீக்காக இருப்பாங்க. உடனடியாக அவங்க பராமரிக்கப்பட வேண்டியவர்கள். அவங்கள அங்கே இங்கே அலைஞ்சு திரிய என்ன செய்ய மாட்டாங்க? அனுமதிக்க மாட்டாங்க. சேஃப்டி பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுவும் புதிய அந்த பிறந்த குழந்தைய ரொம்ப கவனமாக என்ன செய்யணும்? கேர் பண்ணணும். ஸோ இவனுடைய சாய்ஸில் இவன் நினச்சிருந்தா இவன் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? உதவி செஞ்சிருக்கலாம். ஆனால் அவன் உதவி செய்யலை, மிஸ் பண்ணிட்டான். தெய்வ பிள்ளைகளே, அதனால தான் கிறிஸ்மஸை மிஸ் பண்ணிட்டு கடைசி நியாய தீர்ப்பு வரும்போது யாருமே கர்த்தரை என்ன செய்ய முடியாது? குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு இன்பில்ட்டாக என்ன கொடுத்துருக்கிறார்? மனசாட்சியை கொடுத்துருக்கிறார். அந்த மனசாட்சியில் தெரியும், யாருமே எனக்கு தெரியாது, எனக்கு இது புரியலை, ஐயோ நான் அறியாமையில் இருந்துட்டேன், ஐயோ நான் இதை மறந்துட்டேன், அப்படிலாம் யாருமே என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஆகவே என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளிலே, நீங்கள் யாராவது கிறிஸ்மஸை மிஸ் பண்ற ஒரு நபரா இருந்துடக்கூடாதுன்னு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அறியாமையினால மிஸ் பண்ணிடாதீங்க, பிஸியா இருக்கிறனால மிஸ் பண்ணிடாதீங்க, அல்லது சாய்ஸ் தேர்ந்தெடுக்கும் சுய சித்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த சித்தத்தின் அடிப்படையில் நீங்க இன்னைக்கு செய்கிறது தான் உண்மையான தீர்மானமாய் மாறப்போகிறது. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இயேசுவுக்கு உங்கள் வாழ்வில் நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால், அல்லேலூயா, இது உங்களுக்காகவே நீங்கள் மகிழ்ந்து களிகூறும்படியாகவே கர்த்தர் உண்டு பண்ணின நாளாக மாறும். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகேயுன்னு ஒரு மனுஷன் தான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு ஆசை. அவன் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவன் நல்லவன் கிடையாது, அவனுக்கு எந்த விதத்திலும் மக்கள் மத்தியில் ஒரு நற்பெயர் கிடையாது. ஆனால் பணம் இருந்தது, வசதிகள் இருந்தது, நல்ல பொறுப்பு பதவியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவனுடைய வாழ்க்கை சரி கிடையாது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச, இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கணும். அதனால தான் பாருங்க, இயேசு அந்த எரிகோவுக்கு வரும்போது என்ன செஞ்சாரு? அவன் குள்ளனா இருந்தபடினால ஜனக்கூட்டத்திற்குள் இயேசுவை காண்பதற்கு அவன் முயற்சி பண்ணி
அவரை பார்க்க முடியலன்னு அவர் வருகிற வழியில் அவருக்கு முன்பாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அந்த கிளைகளுக்கு மேலே உட்கார்ந்து இலைகளுக்கு நடுவில் யாருக்கும் தெரியாமல் இயேசுவை நான் என்ன செஞ்சிடணும், பார்த்துடணும்னு எட்டி பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு என்ன செய்யாது. அவன் நினச்சிட்டு இருந்தான், நான் நீண்ட நாட்களாக இயேசுவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், என்னுடைய வாஞ்சை இன்னைக்கு என்ன செய்ய போகுது, நிறைவேற போகிறதுன்னு நினச்சான். அல்லேலூயா. கிறிஸ்மஸுக்கு எப்படியாவது ஒரு நாள் இந்த சர்ச்சுக்கு போயிடணும்னு நினச்சேன், அதனால் இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நீங்கள் வந்த மாதிரி இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆனால் அவனுக்கு ஒரு கிரேட் சர்ப்ரைஸ் வாஸ் வெயிட்டிங். ஒரு பெரிய ஆச்சரியம் அவனுக்கு காத்திருந்தது. இயேசு கரெக்டாக அந்த மரத்துக்கு கீழே வந்து நின்று அண்ணாந்து பார்த்து சகைவேன்றார். அல்லேலூயா. பேரை சொல்லி, he called by his name. அவனுடைய பேரை சொல்லி கூப்பிடுறார். nobody introduced Zacchaeus to Jesus. இயேசுவுக்கு சகைவை யாரும் அறிமுகம் பண்ணல. இப்படி ஒரு மனுஷன் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான்னு யாரும் அறியவும் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தவர். அல்லேலூயா. நீங்க யாரு, நீங்க எங்க இருக்கீங்க, உங்க மனசுல என்ன விருப்பம் இருக்கிறது, இப்போ உங்களுடைய நினைவு என்ன என்பதை அறிந்த இயேசு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு உங்க பேர் தெரியும். உங்க பேரை சொல்லி அவர் அழைக்கும் தேவன். உங்க உள்ளத்துல இடம் தேடுகிற இயேசு ஏதோ அந்நியர் அல்ல, உங்களுக்கு சொந்தம் இல்லாதவர் அல்ல, உங்களுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க நினைச்சிடாதீங்க. He is for you. அல்லேலூயா. உங்களுக்கானவர். அவனை பார்த்து உரிமையாக கூப்பிடுறாரு. நம்ம யாரை பேரை சொல்லி கூடுவோம், நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க, நம்ம நல்லா பழகிறவங்க, நம்ம நல்லா நேசிக்கிறவங்க, உரிமையாக அவங்கள்ட்ட எல்லா காரியத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறவங்களா இருந்தால் தான் பேரை சொல்லி டக்குன்னு என்ன செய்வோம், கூப்பிடுவோம். ஆனால் இந்த சகையும் இயேசு இது வரைக்கும் ஒருத்தர் சந்திச்சதே இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் காரியங்களை பகிர்ந்து கொண்டதே இல்லை. முதல் முறையா ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ஆனா சகைவுக்கு தான் இது முதல் முறை. ஆண்டவருக்கு இவனை பார்ப்பது முதல் முறை அல்ல. இவன் கரு உருவாகுவதற்கு முன்பதாகவே அவனை கண்ட கண்கள் இயேசுவின் கண்கள். ஹல்லேலூயா. இந்த காட்டத்தி மரத்து மேலே ஏறி இருக்கிறத ஒருவரும் அறியாமல் இருந்தாலும் அவருக்கு மறைவானது என்று ஒன்றுமே இல்லை. அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டவைகள் என்று ஒன்றுமே இல்லை. அந்த இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவருக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அந்த சத்திரக்காரன் வெளியே அனுப்பிட்டான். ஆனால் இயேசு இன்னைக்கு சொல்றாரு, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு நீ இன்னைக்கு ரூம் தருவியா, உன் உள்ளத்தில் எனக்கு இடம் தருவியா, உன் வாழ்க்கையில் எனக்கு இடம் தருவியா, உன் குடும்பத்தில் எனக்கு இடம் தருவியா, உன் தொழிலில் எனக்கு இடம் தருவியா, உன் வேலையில் எனக்கு இடம் தருவியா, உன் படிப்பில் எனக்கு இடம் தருவியா, உன் ஹோல் லைஃப்லையும் ஐ வாண்ட் டு ஹேவ் a room. ஒரு ரூம் எனக்கு வேணும். உன் கூட நான் தங்கி இருக்க விரும்புகிறேன். உன் கூட வாசம் பண்ண தான் பரலோகத்திலிருந்து நான் இறங்கி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எங்கேயோ இருக்கிற என்னை தேடி நீ வர வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நான் உன்னை தேடி வந்து உன்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். உங்க கூடவே இருக்க விரும்பும் இயேசு உங்க வாழ்க்கையில் அவர் உங்கள்கிட்ட கேட்கிறது, எனக்கு நீ பணத்தை கொடு, உன் பொருளை கொடு, உன் பொண்ணை கொடு, உன் உள்ளத்தை கொடு, உன் இதயத்தை எனக்கு தா. என் மகனே, என் மகளே, உன் இதயத்தை எனக்கு தா, நான் அதில் தங்கணும். அல்லேலூயா. எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதும்போது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஸ்டார்ட் பண்ணுவார். அதில் அறிமுகம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவுகிற ஆவியானவர் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ குத்து விளக்கு இதெல்லாம் சபைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் எங்கே அசைவாடிட்டு இருந்தார்? சபைக்கு நடுவில். அப்போ அவருக்கு சபையில் என்ன இருந்தது? இடம் இருந்துச்சு. ஆனால் 1 2 3 4 5 6 7ன்னு 7வது சபைக்கு ஆண்டவர் தன்னுடைய செய்தியை சொல்லும்போது ஆண்டவர் பாருங்க பரிதாபமாக சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். எங்க நின்னாரு? சபையில் எங்க இருந்தாரு? சபைக்கு நடுவில் இருந்து இங்கே உலாவி வந்தார்.
பொன் குத்து விளக்குகளின் நடுவில் ஒவ்வொருத்தர் பக்கத்தில் அசைவாடி, என் மகன் என்னை என்ன அழகா துதிக்கிறா, என் மகன் என்ன அழகா பாடுறான், எவ்வளோ முழு பலத்தோட என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கிறாங்க, என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க, என்னை எவ்வளவா நம்புறாங்க, எனக்காக என்னென்ன நற்கிரியைகள் எல்லாம் அவங்க செய்கிறாங்க, என் வழிகளில் நடப்பதற்கு எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு ஒரு காலத்தில் பார்த்த இயேசு சபைக்கு நடுவில் உலாவிட்டு இருந்தார். ஆனா இப்ப கடைசியில ஆண்டவருக்கு நிலைமை எப்படி வந்துட்டு, வாசற்படியில் நின்று கதவை தட்டுற ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தா நான் உள்ள வந்து அவனோடு கூட என்ன செய்வேன், போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அப்போ நிலைமை பார்த்தீங்களா, இடம் நடுவில் இருந்தவருக்கு இப்போ இடத்த எங்கே கொடுத்தாச்சு, வாசலுக்கு வெளியே நிற்கிற, வாசல் வெளியே நிற்காரு, வெளியே நின்று ஒரு அந்நியனை போல கதவை தட்டுறாரு, அறிமுகம் இல்லாத நபரை போல கதவை தட்டுறார். நீ திறந்தா நான் உள்ள வரேன்ப்பா, நீ எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா நான் உள்ள வரேன்ப்பா. அப்ப பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு ரூமை எதிர்பார்த்திருக்கிற உங்க இருதயத்தில். அப்ப ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவருக்கு இதயத்தில் இடம் இருந்தது உண்மை, ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் மையமாக இருந்தது உண்மை, ஆண்டவருக்கு முழு முக்கியத்துவம் இருந்தது உண்மை. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை எப்படி இருக்கு? ஆண்டவர் இன்னைக்கும் மனதின் நடுவில் தான் ஆளுகை செய்கிறாரா, வாசம் பண்றாரா, உலாவுறாரா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். இல்லை வெளியே நின்று என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு உள்ள வர வேண்டிய சூழ்நிலையில் என் வாழ்க்கை இருக்கிறதா, இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்த்து உங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. வாசல் படியில் நின்று கதவை தட்ட வேண்டிய ஆளு நீங்க இல்லப்பா, நீங்க உள்ளேயே தங்கி இருந்து என்னோடு கூட வாசம் பண்ணுவதற்கு நான் முழுவதுமாய் என்னை திறந்து தருகிறேன் என்று நம்மை அர்ப்பணிப்போமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். ஆமென். ரெண்டாவது கிறிஸ்மஸ் மிஸ் பண்ண ஒரு பெரிய தலைவன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது 4வது வசனங்களை பார்த்தால், ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். ஏரோது தான் இப்ப யூதர்களுக்கு ராஜாவா இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். கிழக்கிலே நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்த அந்த சாஸ்திரிகள் திடீர்னு அரண்மனையை பார்த்தோன்னே யூதருக்கு ராஜானோன்னு அவர் எங்கே தான் பிறப்பார்னு நினச்சிட்டாங்க, அரண்மனையில் தான் பிறப்பார்னு நினச்சிட்டு தெரியாமல் அரண்மனைக்கு போயிட்டாங்க. யாரோ நிறைய அந்நியர்கள் வந்திருக்கிறாங்களப்பா, பெரிய ஞானிகள் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு வரவேற்று என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நாங்கள் கிழக்கிலேருந்து என்ன செய்கிறோம், ட்ராவல் பண்ணி அப்படி நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம். இவங்க டிராவல் பண்ண மைல்ஸ் கிட்டத்தட்ட 900 மைல்ஸ் சொல்றாங்க. இயேசு பிறந்து சுமார் 2 ஆண்டுகள் அப்படிங்கிற அந்த கேப் கூட இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. இந்த ஏரோதுட்ட போய் அந்த ராஜா எங்கன்னு கேட்ட உடனே அவன் கலங்கினான் இருக்கு. அல்லேலூயா. எருசலேம் நகரத்தார் அனைவரும் அவனோடு கூட சேர்ந்து கலங்கினார்கள் இருக்கு. அவன் நினைச்சிட்டு இருக்கான், இந்த ஊருக்கு இந்த மக்களுக்கு யார் தான் ராஜா, நான் தான் ராஜா, என்ன தவிர வேற ராஜா யாரும் கிடையாது. அப்படியே ராஜாவா இருந்தாலும் என் வீட்டில் தான் அந்த ராஜா என்ன செய்யணும், எனக்கு தான் பிறக்கணும், எனக்கே தெரியாம என் ஊர்ல ராஜாவா கலங்கினான். அல்லேலூயா. பாருங்க, உடனே வேத பாரகர்கள் அந்த ஜனத்தின் பிரதான ஆசாரியர் எல்லாரும் கூடி வர செய்து கிறிஸ்து எங்க பிறப்பார்னு மிக தெளிவா விசாரிச்சான். இவ்வளவு தெளிவா விசாரிச்சும் he missed Christmas. அந்த ஜீசஸ் அவன் என்ன செய்யல, அவன் பார்க்கல. அந்த ஜீசஸ் அவன் செலிப்ரேட் பண்ணல. அந்த ஜீசஸ்க்கு முன்பாக அவன் bow down பண்ணல, அவரை பணிந்து கொள்ளவில்லை, அவரை தொழுது கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஏன்னா இந்த ஏரோதுக்கு அவர் ஆளுகை செய்ய இடம் கொடுக்க மனசு இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் தான் ஆளுகை செய்யணும். அல்ல அப்படிதானா? ஆண்டவர் யாரு? சும்மா குழந்தையா பிறந்ததுனால அவர் பரிதாபமான குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு புறாவை தான் கொண்டு போனாங்க அந்த சுத்திகரிப்புக்காக அப்படின்னா பாவம் ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு தரித்திரர் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. தேவ தூதன் மரியாள்கிட்ட சொல்லும்போது அப்படிதான் சொல்றான். அப்போ என்னைக்கும் அவர் தான் ராஜா, நேத்து அவர் தான் ராஜா,
இன்னைக்கும் அவர் தான் ராஜா, நாளைக்கும் அவர் தான் ராஜா. நீ என்னமோ குழந்தை அப்படின்னு உடனே அவர் இனிமேதான் ராஜாவாக போகிறார் அப்படின்னு என்ன செய்யாத, நினைக்காதங்கிறதுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். கவர்மெண்ட் ஷால் பி அப்பான் ஹிஸ் ஷோல்டர். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்போ ஆளுகை எப்பொழுதும் அவர்கிட்ட தான் இருக்கும். அது யார்கிட்டையும் ஹேண்ட் ஓவர் ஆகாது. அவரே ஆளுகை செய்கிறவர். இன்னும் பார்த்தீங்கன்னா ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்தல் 17:14 அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவர் ராஜாதி ராஜா. எரேமியா 10:10 எழுதப்பட்டிருக்கிற அவர் நித்திய ராஜா. சங்கீதம் 47:6 சொல்லப்பட்டிருக்கு அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. பாருங்க, இவரை ராஜான்னு ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா அவன் பாருங்க, எனக்கு தெரியாம ஒரு ராஜாவா அப்படின்னு இவன் என்ன செஞ்சான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சாஸ்திரிகளை தந்திரமா கூப்பிட்டு, நீங்க போய் அந்த குழந்தைய பார்த்த உடனே எங்க பார்த்தீங்க அப்படிங்கிற முழு விவரத்தை என்ன செய்யணும், சொல்லணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நானும் உங்களை போல அந்த குழந்தைய பார்த்து பணிந்து கொள்ளணும்னு பொய்யா பேசணும், உண்மையா நிச்சயில பேசல. ஆனா சொப்பனத்தில் தேவ தூதர்கள் இந்த சாஸ்திரிகளுக்கு அவங்க எச்சரிப்பு கொடுத்து, ஏரோத நீங்க என்ன செய்யாதீங்க அப்படின்னு வேற வழியில் அனுப்பிவிட்டார். அப்போ சாஸ்திரிகள் வருவாங்கன்னு எதிர்பார்த்த ஏரோது அவங்க வராததுனால அவன் டென்ஷன் ஆகி அன்னைக்கு அந்த ரீஜியன்ல, அந்த பகுதிகளில் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட அத்தனை ஆண் பிள்ளைகளை கொண்டுட்டான். அதனால எல்லா வீடுகளிலும் புலம்பல், அழுகுரல். எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தை அன்னைக்கு என்ன செய்தது? அப்ப நம்ம நினைக்கிறோம் இந்த ஏரோது ஏதோ இதை தற்செயலா என்ன செஞ்சிட்டான். இல்ல, இவன் உண்மையிலேயே ஒரு கொடூரமான மனுஷன். அவனுடைய சொந்த சகோதரன் அரிஸ்டோபிலஸ் எனக்கு போட்டியா இவன் ராஜ்யபாரத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது, இவனை விட்டுறக்கூடாது. இவன் உயிரோடு இருந்தான்னா எப்படினாலும் இவன் என்ன செஞ்சிருவான், ராஜாவா மாறிடுவான்னு சொந்த சகோதரனையே கொலை செய்தவன். ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவன். ஒரு சரித்திர குறிப்பில் இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, இவனுக்கு நிறைய மனைவிகள், வாழ்க்கை சரி கிடையாது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய குழந்தைகள், பிள்ளைகள், வளர்ந்து வருகிற பிள்ளைகள் எதிர்காலத்தில் ராஜாவாக போகிறவங்க, நான் மட்டும்தான் ராஜாவா இருக்கணும், வேற யாரு ராஜாவா இருக்கக்கூடாதுன்னு தனக்கு பிறந்த 2 ஆண் பிள்ளைகளையே அவன் கொலை செய்தவனும். அல்லேலூயா. அப்போ இந்த ராஜ்ய பாரத்துக்கு எந்த இடைஞ்சல் என்ன செய்யக்கூடாது, ரூலர்ஷிப் அப்படின்னு வந்துட்டா நான் மட்டும்தான், நானே ராஜா, நானே மந்திரி. இந்த சீட்டை யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கடின இதயம் இந்த ஏரோதுக்கு இருந்ததுனால தான் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனசே இல்லை. அல்லேலூயா. இதே தான் ஃபாலோ பண்ணி ஜனங்கள்லாம் சொன்னாங்க, இயேசு எங்களுக்கு இந்த ஒரு உவமையில் ஆண்டவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, 19:14 இவர் எங்களுக்கு ராஜாவாக வேண்டாம் அப்படின்னு தள்ளிட்டாங்க. அதனால அதே லூக்கா 19:27 யாரெல்லாம் அவரை ராஜாவா வேண்டான்னு தள்ளினாங்களோ அத்தனை பேரையும் அவர் நியாயம் தீர்த்தார். இயேசுவை ஆளுகை செய்ய நம்ம என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். நான் யார் கண்ட்ரோல்ல இருக்கணும், நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு போவேன் வருவேன், நான் மனம் நினைச்சதெல்லாம் செய்வேன், என் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன், என் கண்ணு விரும்புறதெல்லாம் பார்ப்பேன், என் கால் நடக்க விரும்புகிற இடத்துக்கெல்லாம் நான் நடப்பேன், என் மனசில் ஆசைப்படுறதெல்லாம் நான் அனுபவிப்பேன். இப்படி ஒரு பிள்ளை என்ன செய்யக்கூடாது, ஒரு நபர் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இயேசு நம்மை ஆளுகை செய்ய நம்ம இடம் கொடுக்கலன்னா ஏரோதை போல நாமும் கிறிஸ்துமஸ் என்ன செஞ்சிருவோம், மிஸ் பண்ணிடுவோம். கிறிஸ்து ஆளுகை செய்ய இடம் கொடுக்காதவர்கள் தங்களுடைய வாழ்வில் இந்த ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியில் பிறந்தார் என்பதை அனுபவிக்க முடியாமல் என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. உங்களை இயேசு ஆளுகை செய்கிறாரா, நீங்க அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கீங்களா? அல்லேலூயா. நமக்கு அப்பா அம்மா ஏதாவது சொன்னாலே பிடிக்க மாட்டேங்க, பெரியவங்க ஏதாவது சொன்னாலே நம்ம மனசு ஏத்துக்கிட மாட்டேங்க. அல்லேலூயா. மூப்பர்கள் முக்கியமானவங்க ஆலோசனை சொன்னாலே நமக்கு கசப்பா இருக்கு. அல்லேலூயா. பாஸ்டர் ஏதாவது நீங்க இதை செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் அழுத்தி பேசிட்டா நமக்கு என்ன செய்யுது, சந்தோஷமே போயிருது. ஐயோ இப்படி சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஏன்னா நம்ம யாரும் கட்டுப்படுத்தப்பட விரும்பவில்லை, நம்ம சுயாதீனமாகவே இருக்க விரும்புகிறோம். நீங்க சுயாதீனமா இருங்க, நீங்க யாருக்கு அடிமைகள் அல்ல.
ஆனா நீங்க இயேசுவுக்கு அடிமைகளா இருங்க. இயேசு உங்களை ஆளுகை செய்யறதுக்கு இடம் கொடுங்க. நீங்க வேற யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, இடம் கொடுங்க. வேற எதுவும் உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. இயேசு உங்களை கட்டுப்படுத்துவாராக, இயேசு உங்களை ஆளுகை செய்வாராக. இந்த தாவீது ராஜாவா வந்தார் பார்த்தீங்களா? அப்ப யூதா ஜனங்கள் மட்டும்தான் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு 7 வருஷம் ராஜாவா இருந்தார். ஆனா மீதி ஒரு கூட்டம் அவரை என்ன செய்யல, ராஜாவை ஏற்றுக்கொள்ள. அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு தான் தாவீது எல்லாருக்குமே எப்படி மாறினார். ஆமா, இதை மாதிரி சிலர் ஆண்டவருக்கும் பாதி, உலகத்துக்கும் பாதி. நீ பாதி, நாம் பாதி. அந்த மாதிரி உலகமும் பாதி, இயேசுவும் பாதி. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தா என்னை இயேசுவோட சேர்த்துக்கோங்க பாஸ்டர், வீட்டில் இருந்தால் என்னை உலகத்தோட பார்க்கலாம் பாஸ்டர். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிங்கிற பிள்ளைகளோட இருந்தால் நான் ஆண்டவர் பிள்ளையா இருப்பேன் பாஸ்டர். ஆனால் உலகத்தார் அப்படிங்கிற நண்பர்களோட இருந்தால் நான் உலகத்தானா இருப்பேன் பாஸ்டர். இப்படி 50-50 என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆளுகை, கண்ட்ரோல் அப்படின்னு வந்துட்டுனா யாருக்கு தான்? ஏசப்பாவுக்கு தான். மரியாள் சொன்னாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி நான் கன்சீவ் ஆயிட்டேன் அம்மா அப்படின்னு அவங்க அம்மாட்ட போய் சொன்னா என்ன நடக்கும்? அடி பாதகத்தி, என்னடி இப்படி காரியம் பண்ணிட்ட, டம் டம்னு அடி. அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, வீட்டில் என்ன நடக்கும்? அதுவும் யூத கலாச்சாரம், இப்படி ஏதாவது தவறு நடந்தா கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனா அத்தனையும் தெரிஞ்சும் தூதன் மூலமாய் அந்த சொல்லப்பட்ட அந்த செய்தி, அது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் ஆச்சரியமா இருந்தாலும், இதுதான் ஆண்டவருடைய திட்டம்னா இதோ நான் ஆண்டவருக்கு. அப்ப இயேசுவை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வதற்கு, ஆளுகை செய்வதற்கு நான் இடம் கொடுத்ததுனால, இடம் கொடுக்கறதுனால நிந்தனை வந்தாலும் பரவாயில்ல, அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, புறக்கணிப்பு வந்தாலும் பரவாயில்ல, 4 பேர் 4 விதமா பேசினாலும் பரவாயில்ல, என்ன அவர்கள் கட்டுப்படுத்த நான் விரும்பவில்லை. இயேசு என்னை ஆளுகை செய்ய விரும்புகிறேன். இதோ நான் ஆண்டவருக்கு. உலகம் என்ன சொல்லும், ஊர் என்ன சொல்லும், சமுதாயம் என்ன சொல்லும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, திடீர்னு நான் புதுசா சர்ச்சுக்கு போறதை பார்த்துட்டா என்ன அப்படின்னு சொன்னா நான் என்ன? இல்லை இல்லை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணுகிற நபரா நான் இருக்க விரும்பல. ஏன்னா எனக்காக இந்த பூமிக்கு வந்தவர் இயேசு மட்டும். ஹல்லேலூயா. நான் நல்லா இருக்கிறத பார்த்து ஆசைப்பட்டு அதை இன்னும் அதிகமாக்குகிறவர் இயேசு மட்டும்தான். என்னை வாழ வைப்பதற்காகவே இயேசு வந்ததுனால நான் முற்றிலும் என் கண்ட்ரோலை யாருக்கு கொடுக்க? ஆண்டவருக்கு கொடுக்க. யோசேப்பு நீதிமான், இவனுக்கு இந்த மெசேஜ் வருது, இந்த செய்தி வருது. அவன் பாருங்க ரகசியமா அவளை தள்ளிவிட யோசிச்சுட்டு இருந்தான். அல்லேலூயா. ஆனா அவனுக்கு சொப்பனத்துல தான், நேரடியாகவும் கிடையாது. தேவ தூதனுடைய கைடன்ஸ். யோசேப்பு வாழ்க்கையில் ஆண்டவர் அவன்கிட்ட சந்திச்சு பேசின ஒவ்வொரு காரியம் பாருங்க, எல்லாம் ட்ரீம்ல தான், கனவுல தான். ஆனா அந்த கனவையும் அவன் ஏற்றுக்கொண்டு மரியாதை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். இப்படி யாராவது ஒருத்தன் இன்னைக்கு நம்ம நாட்களில் செஞ்சானா அவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? டேய் நீ எல்லாம் நிறைய இருக்கு, அப்படிதானே என்னெல்லாம் சொல்லியிருப்போம். ஆனா பாருங்க, தேவ திட்டம், தேவ நோக்கம், ஆளுகைக்கு இடம் கொடுத்துடணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணதுனால, என் குடும்பமே என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவள் மூலமாக மீட்பின் திட்டம் இந்த பூமியில நிறைவேற போகிறது அப்படின்றான். அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு நான் ரெடி. அல்லேலூயா. அப்ப இயேசு உங்களை ஆளுகை செய்வதற்கு அவரோடு கூட நீங்க கோஆபரேட் பண்ணுங்க, அவரோடு கூட நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா காட்ஸ் பிளான், அந்த பர்பஸ்லாம் அவ்வளோ எளிதாக எக்ஸிக்யூட் ஆகாது. அதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமானால் இன்னைக்கு நிறைய சவால்களை அது என்ன செய்ய வேண்டும்? சந்திக்க வேண்டும். ஆனால் அந்த சவால்களையும் தாண்டி நீங்க ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடி மகிழணும்னா அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். ஆளுகை செய்ய நீங்க இடம் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. மூன்றாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஏற்கனவே வாசித்தோம். பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர். அல்லேலூயா. இதுல பாருங்க 6வது வசனமும், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீர் சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இது சொன்னது யாரு? வேத பாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள்.
ஏரோது கேட்ட உடனே பைபிளை எடுத்துட்டு வந்து அதை வாசிச்சு அதை ஆராய்ந்து ஏற்கனவே அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் தீர்க்க தரிசனத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி இந்த பெத்லகேம்ல தான் அவர் என்ன செய்வார், பிறப்பார். அந்த ப்ராஃபஸியை ஆக்யூரேட்டா எடுத்து காட்டுறாங்க. பைபிள்ல எங்க இருக்குன்னு எடுத்து காட்டுறாங்க, யாரு சொல்லியிருக்கான்னு எடுத்து காட்டுறாங்க, ஊர் எது அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இது வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பது உண்மைன்னா அது கண்டிப்பா நிறைவேறும். இது எல்லாத்தையும் தெளிவா சொல்றாங்க. பட் they missed Christmas. அல்லேலூயா. இவங்க இருந்த இடத்துக்கும் இந்த பெத்லகேமுக்கும் 7 மைல் தான். ஆமென். எருசலேமுக்கும் பெத்லகேமுக்கும் எத்தனை மைல் தான்? 7 மைல் தான். 900 மைல் டிராவல் பண்ணவங்க யாரை பார்த்துட்டாங்க? கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணிட்டான். வயல்வெளியில மந்தைகளை மேய்ச்சிட்டு இருந்தவங்க டிராவல் பண்ணி கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணிட்டான் மேய்ப்பர்கள். ஆனா பைபிளை கரைச்சு குடிச்சவங்க, தீர்க்க தரிசனத்தை நன்கு அறிந்தவர்கள், வேத வசனத்தின் நிறைவேறுதலுக்காக காத்திருந்தவர்கள், வேதத்தை தெரியாதவங்களுக்கெல்லாம் போதித்தவர்கள் தான் அல்லேலூயா இந்த பிரதான ஆசாரியர்கள், இந்த வேதப்பாரர்கள். ஆமென். They were more religious but they did not have relationship. ஆமென். அப்ப பாருங்க, இவங்க சடங்காச்சாரமா மார்க்க ரீதியா சூப்பர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சர்ச்சுக்கா 8 மணிக்கா வந்துறோம், 7:55க்கு பிரைஸ் காட். அல்லேலூயா. ஃபாஸ்டிங் பிரேயரா 3 நாளா, புதன் வியாழன் வெள்ளியா, ஓகே, நோ மோர் அப்பாயின்மெண்ட். யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டோம். ஈவினிங் 6:30 கரெக்டா வந்துருவாங்க. அல்லேலூயா. பைபிள் ஸ்டடியா வந்துடுறோம், ஃபாஸ்டிங் பிரேயரா வந்துடுறோம், சிறப்பு கூட்டமா வந்துடுறோம். அல்லேலூயா. யாரையாவது பார்த்து ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் சொல்லணுமா சொல்லிடுவோம். பார்த்துட்டு வரணுமா பார்த்துட்டு வந்துடுவோம், போயிட்டு வரணுமா போயிட்டு வந்துடுவோம், செஞ்சுட்டு வரணுமா செஞ்சுட்டு வந்துடுவோம். ரிலிஜியஸ், இந்த ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது, ஐயோ இந்த ஆண்டவரை இவர்கள் அறியலையே, இந்த மேசியாவை இவங்க அறியலையே, அவங்களுக்கு தெரியலையே, அந்த உறவு அப்படிங்கிறதுல அவங்க வரலையே, கனெக்ட் ஆகலையே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அறிவு இருக்கு ஆனா உறவு இல்லை. கிறிஸ்மஸ்ங்கிற அறிவு இருக்கு, கிறிஸ்து யாருங்கிற அறிவு இருக்கு, ஆலயம், ஆராதனை, சபை, ஊழியம், தேவன், வெளிப்பாடு, எல்லாம் தீர்க்க தரிசனம், இவைகளை குறித்து என்ன இருக்கு? அறிவு இருக்கு. பட் they don't have relationship. ஆனா அவர்களுக்கு என்ன இல்லை? உறவு. 7 மைல். இப்ப பாருங்க, இவ்வளவு ஆக்யூரேட்டா இன்னொரு தேர்ட் பர்சனுக்கு இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, இவங்க உடனே போய் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? போய் பார்த்துருக்கணும்ல. சாஸ்திரிகள் எங்கேருந்து வந்தாங்க? மறுபடியும் அரண்மனைக்கு வெளியில போய் அந்த கிழக்குல பார்த்த மிஸ் பண்ண நட்சத்திரத்தை மறுபடி பார்த்தோன்னே மிகுந்த ஆனந்த சந்தோஷப்பட்டு போறதை இவங்க கண்ணு பார்த்துருக்கும்ல. அந்த ஏரோது நீங்க போய் பார்த்துட்டு எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுல அந்த காது கேட்டிருக்கும்ல. அல்லேலூயா. ஆனா பாருங்க, அவங்களுக்கு அந்த உறவு இல்லாததுனால கிறிஸ்மஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. சிமியோன் அப்படின்னு ஒரு ஓல்டு மேன் இருந்தார். அவரை குறித்து வேதத்தில் அவர் வயசானவர்னு மட்டும்தான் இருக்கு. ஆனால் ஹிஸ்டரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு சுமார் 100 வயசுக்கு மேலே, ஒரு 113 வயசுக்கு மேலே அல்லது அதுக்கு மேலே கூட என்ன செய்யலாம் இருக்கலான்றாங்க. அப்போ பாருங்க, அந்த நாட்களில் லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில் இந்த சிமியோனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. வசனத்தை கையிலேயே வச்சிருந்தவன் மேல பரிசுத்த ஆவி இல்லை. வசனத்தை வாயில பிரசங்கம் பண்ணவன் பரிசுத்த ஆவி இல்லை. கேட்க வந்த மக்களுக்கெல்லாம் வசனத்தை விளக்கமா போதித்த அந்த நபர்களுக்கு பரிசுத்த ஆவி இல்லை. அல்லேலூயா. ஆனா இந்த தேவ மனுஷன் மேல யார் இருந்தா? என் கண்ணு அவரை பார்ப்பதற்கு முன்பு நான் மரணம் அடைய மாட்டேன் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை எதிர்பார்த்தே வாழ்ந்தான். அப்ப ஒவ்வொரு நாளும் அவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்ததுன்னா, இன்னைக்கு கிறிஸ்துமஸா இருக்காதா? அல்லேலூயா. கிறிஸ்து பிறந்த நாள் தானே கிறிஸ்துமஸ். ஆமென் சொல்லு. ஏன்னா வயசு 100+. ஒவ்வொரு நாள் படுக்கையிலிருந்து எழுந்தவொன்னு அவனுடைய எதிர்பார்ப்பு, அல்லேலூயா, இன்னைக்கு கிறிஸ்துமஸா, இன்னைக்கு கிறிஸ்துமஸா, இன்னைக்கு கிறிஸ்துமஸா, இப்படியே தான் அவன் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா ஒரு நாள் ரியல் கிறிஸ்துமஸ் வந்தது அப்படிங்கிறத
ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கும்படியாக அன்னைக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு ஏவுறார். ஹல்லேலூயா. 40 days old ஜீசஸை மீட் பண்ண பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சிமியோன் இப்ப எங்க வர்றாரு? சர்ச்சுக்கு வர்றாரு. இப்ப இயேசுவின் பெற்றோர் 40 நாள் குழந்தையா யார கையில ஏந்திட்டு வராங்க. சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு இருக்கு. இப்ப பாருங்க, ஆவியின் ஏவுதல்னால சர்ச்சுக்கு வரான். கரெக்டா இது வரைக்கும் சர்ச்சுக்கு வரும்போது எத்தனையோ பேரண்ட்ஸை மீட் பண்ணியிருப்பார். எத்தனையோ குழந்தைகளை டெடிகேட் பண்ண வரும்போது, இப்படி கிளென்சிங் செரிமோனிக்கு வரும்போது, ஆமென், 8ஆம் நாள் விருத்த சேதனத்துக்கு பிள்ளையை தூக்கிட்டு வரும்போது நிறைய குடும்பங்கள் இந்த சிமியோன் நினைச்சிருக்கலாம், தன்னுடைய அனுபவத்தில் பார்த்திருந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கெல்லாம் இல்லாத ஒரு புதிய அனுபவம் அந்த நாளிலே வந்தபோது கரங்களிலே இயேசுவை ஏந்தி கொண்டு, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, இப்பொழுது உம்முடைய அடியேனை சமாதானத்தோடு போக விடுகிறீர். நான் உயிர் வாழ்ந்ததே இந்த கிறிஸ்துமஸுக்கு தான். ஹல்லேலூயா. என் உடம்புல உயிர் இருந்ததே இந்த கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்றதுக்கு தான். இனிமே நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு ரெடின்னு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாருங்க, ஒரு பக்கம் வேத பாரகர்கள், இந்த பிரதான ஆசாரியர்கள் இதெல்லாம் தெரிந்திருந்தும் இவங்க கிறிஸ்துமஸை எதிர்பார்க்கல, கிறிஸ்துமஸ்க்கு வெயிட் பண்ணல. எப்போ அந்த செலிப்ரேஷன் அப்படின்னு அவங்க என்ன செய்யல, காத்திருக்கவில்லை. ஆனா இந்த சிமியோன் பாருங்க, ஹல்லேலூயா. அதனால வெளிப்படையா நான் ரிலீஜியஸா இருக்கிறது முக்கியம் அல்ல, உள்ளான மனிதனில் நான் உறவுல இருக்கேன்னா அப்படிதான் முக்கியம். தேவனுக்கு எனக்கு ஒரு நல்ல உறவு இருக்கா, அதான் முக்கியம். அன்னாள் என்கிற ஒரு தாயார் 7 வருஷம் தான் கணவனோடு வாழ்ந்தவங்க, விதவை தாய். ஆனா 84 வயசு இப்போ ஆலயத்தை விட்டு நீங்கள. ஹல்லேலூயா. இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. வர்ற ஆட்கள்ட்டெல்லாம் இவரை பத்தி பேசுறாங்க, இயேசுவை பத்தி பேசுறாங்க. ஹல்லேலூயா. செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப வாழ்க்கையில் அவங்க நொந்து போகணும்னா நிறைய காரியம் இருக்கு. 7 வருஷம் தான் புருஷனோட வாழ்றதுக்கு எனக்கு வாய்ப்பு, என் வாழ்க்கையில் இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு அவங்க நொந்து போனா அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான், ஐயோ பாவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வயசு இப்போ 84 ஆயிட்டு, இப்போ போய் சர்ச்சிலே இருக்காங்களே, அது ராத்திரியும் சர்ச்சில் இருக்காங்க, பகலையும் சர்ச்சில் இருக்காங்களே, அவங்க வேணா கொஞ்சம் வீட்டில் போய் என்ன செய்யலாம், ஓய்வு எடுக்கலாமே அப்படி கூட சொல்றதுக்கு ஏற்றது தான். ஏன்னா வயசு அப்படி. அது மாத்திரமல்லாமல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. ஐயோ, இந்த வயசான காலத்துலலாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஃபாஸ்டிங்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, உடம்பை கவனிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதுவாக அவங்களுடைய நிலைமை இருந்தாலும் இதுக்கெல்லாம் அவங்க இடமே கொடுக்காம அவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. காரணம் என்னென்னா, இவங்கெல்லாம் உறவில் இருந்ததுனால இயேசுவை மீட் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம ரிலீஜியஸாக வரல, பிகாஸ் ஆஃப் we are religious so here அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யல, வரல. நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு ஆண்டவரோட. ஆமென். இதை போல ஒரு நாளிலே இயேசு என் உள்ளத்தில் என்ன செய்தார், பிறந்தார். அதை கொண்டாடுறதுக்கு தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், இன்னைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி உறவின் அடிப்படையில் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கிறோம். அப்போ இந்த உறவின் அடிப்படையில் வந்த நாம மற்றவங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்வோம். அந்த அண்ணாள் எப்படி ஷேர் பண்ணாங்க, அந்த சிமியோன் எப்படி ஷேர் பண்ணான், மரியாதை கூப்பிட்டு சொல்றான் விவரமா, இதை குறித்த தீர்க்க தரிசனத்தில் சொல்றான். எல்லாருக்கும் முன்பாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, இதற்காகத்தான் இவ்வளவு வருஷம் நான் உயிரோட இருந்தேன்னு சொல்றான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ரிலீஜியஸா நம்ம என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம், ரிலேஷன்ஷிப்ல இருப்போம். எனக்கும் இயேசுக்கும் ஒரு நல்ல கான்டாக்ட் இருக்கிறதுனால தான் உங்களை நான் தேடி வந்திருக்கேன். எனக்கும் ஆண்டவருக்கு ஒரு நல்ல உறவு இருக்கிறதுனால தான் அந்த அன்பை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உறவுல நம்ம இருப்போமானால் நம்ம கிறிஸ்மஸை மிஸ் பண்ணாம செலிப்ரேட் பண்றவங்கள நம்ம இருப்போம். தெய்வ பிள்ளைகளே, ஒருத்தரும் கிறிஸ்மஸ் என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. we should celebrate கிறிஸ்மஸ். அப்போ கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணணும்னா உறவு தான் முக்கியம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கா? பிரிந்திருந்த இந்த உறவை புதுப்பிக்கத்தான், உடைந்து போன இந்த உறவை ஒட்ட வைக்கத்தான், ஒப்புரவாக்கத்தான் இயேசு உலகத்தில் வந்தார். ஒருவேளை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடைவெளியில் ஏதாவது காரியத்தின் நிமித்தம் அந்த பிரிவுங்கிறது தொடர்ந்து கொண்டிருக்குமானால் இன்றைக்கு இயேசு அதை சரி செய்வாராக. எல்லாரும் கண்களையும் மூடி, நான் கிறிஸ்மஸை மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. சத்திரக்காரன் மிஸ் பண்ணிட்டான், ஏரோது மிஸ் பண்ணிட்டான், வேத பாரகர்கள் பரிச்சேயர்கள் மிஸ் பண்ணிட்டாங்க, நான் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. சிமியோன் மாதிரி நான் உறவுல இருந்து கரெக்டா கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணணும். அந்தாள் மாதிரி உம்மோடு நான் இணைந்திருந்து கிறிஸ்மஸை நான் செலிப்ரேட் பண்ணணும்.
ஆண்டவரே, இன்னைக்கு இந்த உறவில் இல்லாதவர்களை, இந்த கிறிஸ்துமஸை மிஸ் பண்ணவங்களை நான் பார்த்து இந்த அன்பை நான் பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே எனக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். இந்த கிறிஸ்துமஸை மிஸ் பண்ணவங்களும் எங்களை போல கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்றதுக்கு நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் ஆண்டவரே, உதவியாக இருப்போம் ஆண்டவரே. அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் இந்த பிள்ளைகளுக்கு மனமகிழ்ச்சி நாளாக இருப்பதாக, நற்செய்தி அறிவிக்கும் நாளாக இருப்பதாக, அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் விரும்புகிற அனைத்தையும் அனுபவித்து உம்முடைய நாமத்தை துதிக்கும் கிருபை அவர்கள் மேல் உண்டாகி இருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.